இளம்பிறை அக்காவை முதல்ல நான் பார்த்தப்போ கம்பன் கழகத்தில், சென்னை கம்பன் கழகத்தில் நான் பரிசு வாங்கினேன். செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிச்சுட்டு இருந்தேன். மாணவினா எனக்கு பெருசாக இலக்கிய உலகத்தில் இருக்கிறவங்கள அவ்வளோவா எனக்கு அப்போ அறிமுகம் கிடையாது. நான் ஸ்டூடெண்ட்னா பயமாக தானே இருக்குது. இப்போ எங்கள் பிள்ளைங்களாம் வந்து பரிசு வாங்கிச்சில்ல, இங்கே இருக்கிற எல்லாரையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது தானே. அப்படி தானே நாங்களும் இருந்திருப்போம். யாரையும் தெரியாது. மாது அண்ணாவுடைய அப்பா இருக்கார்ல, ராதாகிருஷ்ணன் சார், அவரை தான் நான் முதல்ல பார்த்த ஆளுமை. அப்படி எங்கள் மேடை முன்னாடி வந்து நின்று அந்த குடுமையை அப்படி கட்டிக்கிட்டு பேச ஆரம்பிப்பார். ஆஹா, அதெல்லாம் ஒரு காலம். அது அந்த மேடையில் அந்த ஒரு நிகழ்வில் தான் இளம்பிறை அக்காவை நான் முதல்ல பார்த்தேன். அவங்க மாது அண்ணா ரொம்ப அழகாக அதை சொன்னார். வாணி ஜெயராம் பாடுவது, இளம்பிறை அக்கா பேசுவது ஒன்று. வாணி ஜெயராம் அம்மா பாடும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த பிச்சிலுக்கு போவாங்க தெரியுமா? 7.5 8 கட்டம் மட்டும் வாணி ஜெயராம் அம்மாவால் போக முடியும். ஆனால் நீங்கள் அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு கூட இப்படி மேலே கூட இழுக்காது, அதே போல் இருக்கும். நான் ஏன் வாணி ஜெயராம் அம்மான்னு சொன்னேன்னா, இருக்கிற பாடகிகளிலேயே மிக அதிகமான பிச் வந்து அவங்களுக்கு தான். இளம்பிறை அக்கா பேச்சு அப்படி தான். அவங்க சொல்லுகிற விஷயத்தினுடைய ஆழம் என்ன, அடர்த்தி என்ன, கனம் என்ன, வீரியம் என்ன, பிரம்மாண்டம் என்ன, இது அத்தனையும் சொற்களில் வந்து நம்மை போட்டு தாக்கும். ஆனால் முகத்தை பார்த்தீங்கன்னா இந்த முகத்திலிருந்து வர்ற மாதிரி இல்லை, யாரோ டப்பிங் கொடுத்தாங்களே, கமல் தெனாலியில் சொன்ன மாதிரி நமக்கு இருக்கும்.